நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆபீசர் சந்தியா, இந்த ஸ்குவாட்ல இருக்கிற மத்தவங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கீங்க. ஆனா இங்க ஒருத்தரை பத்தின உண்மை மறைஞ்சு போயிருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப கீழ்த்தரமா நடந்திருக்காங்க. ஏன்னு தெரியுமா? ஏன்னா ஆபீசர் ராதா தெரியாம வழி தவறி போகல. அவங்கள வேணும்னே யாரோ திசை திருப்பி விட்டுருக்காங்க. அவங்களோட காம்பஸ்ல மேக்னெட்டை பொறுத்திருக்காங்க. இல்லைன்னா ஆபீசர் ராதா மாதிரி ஒரு திறமையான ஆபீசர் அவங்களோட வழியை மறக்கவே மாட்டாங்க. உங்கள யாரோ ஒரு கேடட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஆபீசர் ராதா சரியான நேரத்துக்கு டாஸ்க முடிச்சுட்டு வரணும்னு அவங்க விரும்பவே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த அடர்ந்த காட்டுல காம்பஸே இல்லாம ஆபரேட் பண்றது ரொம்ப கஷ்டம். யார் வேணா தொலைஞ்சு போலாம். இது என்னோட பேக் ஆச்சே. அப்படின்னா என்னோட பேக்கும் ராதாவோட பேக்கும் மாறி போயிருக்கு. அப்படின்னா ராதாக்கு நடந்திருக்கிறது எனக்காக பிளான் பண்ண விஷயம் போயிருக்கு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா, உங்கள யார் அந்த கேடட்? யாரு இவ்ளோ கேவலமா நடந்துகிட்டீங்க? என்னோட மனசு என்கிட்ட எப்பவுமே என்ன சொல்லுது தெரியுமா? சாக்கிர், you're the best. இந்த ட்ராஃபி உனக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால ப்ளீஸ் உன் மனசு உள்ள எண்ணத்தை போக்கிரு. உன்னால அந்த ட்ராஃபியை ஜெயிக்கவும் முடியாது, எனக்கு நீ ஒரு ஆபத்தாகவும் இருக்க முடியாது. ஓகே? ஒருவேளை எல்லாத்தையும் சாக்கிர் தான் பண்ணிருப்பானோ? இல்ல, ஜாகிர் என்ன அவனோட காம்படிட்டரா நினைக்கிறான். அதனால தான் அவன் கிட்ட அந்த மாதிரிலாம் பேசியிருக்கான். அதனால இவனை சந்தேகப்படுறது சரியில்லை. ஒருவேளை இதை ஜாகிர் பண்ணலன்னா வேற யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க? சார், அது யாரா வேணா இருக்கட்டும், அந்த தப்பை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் நல்லா கிளியரா கேட்டுக்கோங்க. நான் தப்ப கூட ஒரு தடவை பொறுத்துக்குவேன். ஆனா இந்த மாதிரி கேவலமான செயலை என்னால ஏத்துக்கவே முடியாது. இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக உங்க கூடவே இருக்கிற ஆபீசரோட வாழ்க்கையையும் அவங்களோட சேஃப்டிலையும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கீங்க. நான் நிச்சயமா கண்டுபிடிச்சிருவேன். உங்கள அந்த கீழ்த்தரமான கேடட் யாருன்னு கண்டுபிடிப்பேன். அந்த கேடட் ஆபீசர் யாரு? உங்களுக்குள்ள இருக்கிற திறமையில இவ்வளவு கூட நம்பிக்கை இல்லாத ஆபீசர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்டு இருக்கான், இல்ல நடந்துகிட்டு இருக்கான்? அந்த கேடட் நிச்சயம் வெட்கப்பட்டாகணும். இவ்வளவு மோசமான ஒரு ஆள்னால சமூகத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? வாங்க. ஆஃபீஸர் சார் அந்த தப்பை செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி நானே என் கையால் நான் அவனுக்கு தண்டனை கொடுப்பேன். யாராக வேணா இருக்கட்டும், என்கிட்ட இருந்து நிச்சயமாக தப்பிக்க முடியாது. இல்லை ராகுல், ராதாக்கு நடந்தது நினைச்சு எனக்கு ரொம்ப கோவமாக தான் இருக்கு. ஆனால் நம்ம விவேகத்தோடு செயல்படணும். நம்ம சட்டத்தை காப்பாத்துறாங்க,
சட்டத்துக்கு எதிராக நம்ம என்னைக்குமே நடக்கவே கூடாது. அதோட கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு ராகுல், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாம கூட இருக்கலாம்ல. ஒரு விஷயம் வேறையா இருந்தா. அட என்னடா இது, எல்லாமே குட்டிருச்சு. தேங்க்யூ சாகிர். ராதாவோட கேம்பஸில் மேக்னெட்டை வச்சவங்க கூட சட்டத்தை மீறிட்டான்ல சந்தியா. அதை செஞ்சவன் கண்டிப்பாக குற்றவாளி தான். அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. நான் அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே தீருவேன். அம்மா, எனக்கு ஒன்று தோணுச்சு. நாளைக்கு போய் சவிதா பார்த்துட்டு வந்துடலாமா? பண்டிகை வருதுல்ல, அதனால் நீங்கள் நாளை காலையில் நம்ம சவிதாவுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செஞ்சு வைங்க. அவள் சந்தோஷப்படுவா. சரிப்பா. அப்புறம் நான் நாளைக்கு திலீப்போட அம்மாகிட்ட பேசிடுறேம்மா. ஏன்னா கொஞ்ச நாளில் சந்தியாவோட ட்ரைனிங்கும் முடிஞ்சிடும். அவங்களோட பதவியேற்பு விழாவுக்கு நம்ம எல்லாருமே அங்கே போனோம். கூடவே சவிதாவும் திலீப்பு இருந்தாங்கன்னா யாரையும் விட்டவங்கிற குறை இருக்காது. நீ கரெக்டா சொன்னப்பா. இல்ல சரோஜா? கண்டிப்பா இது ரொம்ப நல்ல விஷயம் மாமா நீங்க சொன்னது. அட அக்கா அவ்வளோ பெரிய ஆபீசர் ஆக போறாங்க, அதனால இது இந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெருமையான விஷயமாச்சே. இது ரொம்ப நல்ல விஷயம் மாமா. நான் சீக்கிரமா போய் என்னோட துணிமணி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிடுறேன். அப்புறம் இங்க பாரு பிரீத்தி, நீ உன்னோட துணிமணி எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ. பார்லர் வேலை அதுன்னு சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதானே. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன பேசணும் சொல்லு. அம்மா, அது பிரீத்திக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. கல்யாண பொண்ணு அலங்காரம். அவங்க கல்யாணத்துக்கு 25,000 கொடுக்குறாங்களா? அப்படின்னா அதுல கேட்கறதுக்கு என்னப்பா இருக்கு? கடையை திறந்து வச்சிருக்கீங்க, வேலை செஞ்சுதானே ஆகணும். அது மட்டும் இல்லாம பிரீத்தி அவளோட வேலையை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த கடவுள் அருளால பெரிய பெரிய வேலையெல்லாம் கிடைக்குது. அப்புறம் வேலையை செஞ்சுதானே ஆகணும். ஆனா அம்மா, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? கல்யாணம் இந்த ஊர்ல இல்ல, கோவால வச்சிருக்காங்க. அதனால பிரீத்தி 4 நாளைக்கு கோவா போகணும். ஓ வா வா, அவ்வளோ தூரமா? ஐயோ கடவுளே, என்ன பிரீத்தி இதெல்லாம்? நீ இப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதானே? கண்டிப்பா 25,000 ரூபாய்க்கு மேல செலவாகும் பிரீத்தி. அது எல்லாத்தையும் தயவு செஞ்சு மறந்துரு. நம்ம வீட்டு வழக்கப்படி இந்த வீட்டு மருமகள்ங்க வீட்டை விட்டு வெளியெல்லாம் போக கூடாது. இந்த ஊருக்குள்ளேயே வேணா சுத்திக்கலாம் பிரீத்தி. அப்படியே வெளியே போறதா இருந்தாலும் சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். இவ்வளவு தூரம்லாம் இந்த வீட்டு மருமகங்க வெளியே போக கூடாது. என்னத்த மீனா, நீ இது ஒன்றும் இந்த வீட்டில் புதுசாக நடக்கல. சந்தியானியை கூட தான் அம்மா 11 மாதம் ட்ரைனிங்க்கு ஹைதராபாத் அமைச்சிருக்காங்க. எல்லாமே ஒரே கணக்கில் தான் வரும். இங்க பாரு மோகன், பிரீத்தி போறத பத்தி நான் எதுவும் சொல்லல. அவ கை குழந்தைய வேற வச்சிருக்கா. அம்மா இல்லாம குழந்தை எப்படி தனியா இருப்பா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாரு மோகன், பிரீத்தி போறத பத்தி நான் எதுவும் சொல்லல. அவ கை குழந்தைய வேற வச்சிருக்கா. அம்மா இல்லாம குழந்தை எப்படி தனியா இருப்பா? ஒருவேளை பிரீத்தி குழந்தைய கூட கூட்டிட்டு போனா அப்புறம் அவ வேலையை எப்படி பாப்பா? நான் கூட உங்ககிட்ட குழந்தை இருக்குன்னு சொன்னேன். அதை கேட்டுட்டு அவங்க ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. வேணா நீங்களும் விருப்பப்பட்டா பிரீத்தியோட வரலான்னு சொன்னாங்க. செலவெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்க. அதோட பிரீத்தி வேலையை பார்த்துக்கிட்டாலும் நான் குழந்தைய பார்த்துப்பேன். உன்னால எப்படி போக முடியும்? உன் பேங்க்காரங்க உனக்கு லீவ் கொடுப்பாங்களா? நான் பேங்க்ல பேசிட்டேம்மா. நான் ஒரு லெட்டர் கொடுத்தா போதும்மா, அவங்க ஒத்துப்பாங்க. நான் அதை பற்றி தான் கேட்கலான்னு இருந்தேம்மா. நான் லீவ் லெட்டர் பேங்க்ல. அடேங்கப்பா 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 மோகன், இது பயங்கரமான பிளான் மோகன். ஏற்கனவே லீவை பத்தியெல்லாம் பேசியாச்சா?
நீங்க பேங்க்குக்கு நாள் லீவு போட்டுட்டு பிரீத்தியோட வேலைக்காக போறீங்களா? அதுதான் கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. சந்தியாக்கா வீட்டுக்காரர் மட்டும்தான் தன்னோட பொண்டாட்டிக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மீனா அண்ணி, சின்னவங்க பெரியவங்க கிட்ட இருந்து கத்துக்காம வேற யாருக்கிட்ட இருந்து கத்துப்பாங்க? நானும் சூர்யா அண்ணன் கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்தா தான் புருஷன் பொண்டாட்டி முன்னேற முடியும். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அண்ணி. இல்ல, ஆனா நான் என்ன சொல்ல. அம்மா, மோகன் கரெக்டாக தான் சொல்றான். இவனுக்கு பெரிய வேலை கிடைச்சிருக்கு. அதான் அவன் பிரீத்தியோட சேர்ந்து மோகனி வர சொல்றாங்கல்ல, அது நல்ல விஷயம் தானம்மா. வேலைக்கு வேலை, பணத்துக்கு பணம். வீட்டு வேலை எல்லாம் என்னோட தலையில தான் விழப்போகுது. ஒருத்தி ஹைதராபாத்க்கு போயிட்டா, ஒருத்தி கோவாவுக்கு போறா. ஒரு வேலை நம்ம பிரீத்திக்கு இந்த மாதிரி 2-3 நல்ல வேலை கிடைச்சதுன்னா அது மோகனுக்கு பெருமை தானம்மா. எப்படி இருந்தாலும் 4 நாள் தானம்மா, போயிட்டு வந்துட போறாங்க. அப்புறம் அவனோட வேலையும் போன்லயே பார்த்துப்பான். ஆமா சூர்யா, நீ கரெக்டா தான் சொல்ற. என்ன சரோஜா, போட்டு விடு. அங்க நீ போனேன்னா இவளுக்கு தான் பாரமா இருக்கும். நீ பாட்டுக்கு அந்த கருப்பு பொட்டியை வச்சுட்டு உட்காந்துருவ. அங்க போய் அவளோட பொறுப்புகளை சமாளிக்கணும். அப்பதான் அவளால வேலையை ஒழுங்கா பார்க்க முடியும். அத உன்னால செய்ய முடியுமா? சரோஜா, கூட்ட வை. இருங்க, முடியுமான்னு சொல்லு. இல்லம்மா, நான் நல்லாவே பார்த்துப்பேன். பிரீத்தியும் பார்த்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. அப்ப சரி, எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்க. சரிம்மா. ஒன்பதரை மணியாக இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. ஒன்பதரை மணி ஆயிடுச்சு. என்னங்க, இந்த 11 மாச ட்ரைனிங்ல இதுதான் முதல் முறை உங்ககிட்ட பேசி 24 மணி நேரம் ஆச்சு. எனக்கு என்னமோ 24 மாசம் கடந்த மாதிரியே இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு, எதுன்னு சொல்றது? இன்னைக்கு முதல் முறையா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. பிரிஞ்சிருக்கும் போது ஒரு நாளுங்கிறது ரொம்ப பெருசு. ஏன்னா ராத்திரி 9:30 மணி எப்படா ஆகும்னு காத்துட்டு இருக்கேன். ஆனா கடிகாரத்துக்கு என் மேல ஏதோ கோவம் இருக்குன்னு தோணுது. ஏன்னா ரொம்ப மெதுவா நகர்ந்துட்டு இருக்கேன். இது ஒரு அடர்ந்த காடா இருக்கலாங்க. எங்களுக்கு இங்கதான் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பொருட்களும் இல்லாம இந்த மாதிரி ஒரு நிலைமைய எப்படி கையாளுறதுன்னு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சந்தியா, இன்னைக்கு நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்க சூர்யா உங்க கூட தான் இருக்கா. நீங்களே பாருங்க, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எந்த இடத்துல நம்மளோட குரல் கேட்காதோ அந்த இடத்துல என்னோட இதய துடிப்பை நான் கேட்கிறேன். அந்த இதய துடிப்பு என்கிட்ட உங்களுக்காக தான் துடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுது சந்தியா. அதனால நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க தனியா இருக்கீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. கேளுங்க, என்னுடைய முதல் டாஸ்க்ல ஒரு வினோதமான விஷயம் நடந்தது. யாரோ பாவம் ராதாவோட காம்பஸுக்கு எடுத்து வச்சுட்டாங்க. அதனால பாவம் அவள் வழி தவறி போயிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் தான் போய் அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தோம். இன்னொரு விஷயம், எனக்கு என்னமோ இதெல்லாம் ராதாக்காக இல்லை, எனக்காக பிளான் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. இந்த டாஸ்க்கை நான் நல்ல விதமாக பண்ணக்கூடாதுன்னு யாரும் நினச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன்.
அதை கேட்ட உடனே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாயிடுவீங்க. உங்கள் அகாடமியோட பதவியேற்பு விழாவுக்கு நம்ம குடும்பத்தில் அத்தனை பேர் வந்து கலந்துக்க போகிறாங்க. நாங்கள் ஹைதராபாடு வர போகிறோம். இந்த லைட்டுக்கு என்னாச்சு? கரண்ட் போயிடுச்சு. எப்படி எழுதுவேன்? மன்னிச்சிருக்கு சந்தியா, இங்க கரண்ட் போயிடுச்சு. மற்ற விஷயத்த நாளைக்கு பேசிக்கலாம். நான் போய் புது பேட்டரி எடுத்துட்டு வரேன். நைட்டு கண்டிப்பா தேவைப்படும். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை யூஸ் பண்ணதுக்கப்புறம் யாரும் சரியாக மூடியே வைக்க மாட்டேங்கிறாங்க. இதனாலே நிறைய மருந்து வேஸ்ட் ஆகுது. இதே சரியா மூட மாட்டேங்குது. நான் எல்லா கேடட்ஸோட பேக்கையும் செக் பண்ணிட்டேன். ஆனா இதுவரைக்கும் எனக்கு யாரு மேக்னெட்டை எடுத்தாங்கன்னு தெரியல. ஆஃபீஸர் சந்தியா, என்னாச்சு? சார், எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. போங்க, போய் எல்லா ஆபீசர்ஸையும் கூட்டு வாங்க. ஒரு புது வித்தியாசமான ட்ரைனிங் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லுங்க. கோ சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆபீசர்ஸ், இன்னைக்கு இந்த நாள் முடியறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் இன்னொரு டாஸ்க இப்ப கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த கட்டைங்களை பாத்தீங்களா? நீங்க எல்லாருமே அந்த கட்டைங்களை வச்சு ஒரு புது ஆயுதத்தை செய்யணும். உங்களுக்கு தேவைப்படும் போது அதை நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அதை செய்யறதுக்கு நீங்க எல்லாருமே இந்த ஸ்விஸ் நைஃபை கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்விஸ் நைஃப் உங்க எல்லாருக்கும் இந்த கட்டைங்களை ஆயுதங்களா மாத்த உதவியா இருக்கும். எனி ப்ராப்ளம்? சார், நான் இந்த நைஃபை எடுத்துட்டு வரலையே. சார், நானும் எடுத்துட்டு வரல சார். எங்க கிட்டயும் இல்ல சார். ஜங்கல் கேம்ப்ல நீங்க ரொம்ப முக்கியமான ஆயுதத்தை எடுக்காம வந்திருக்கீங்க. ஏன்?
எல்லாரும் பிக்னிக்கா வந்திருக்கீங்க? உங்களோட காமன் சென்ஸ் எங்க போச்சு? சார், நான் கொண்டு வந்திருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆபீசர் ஜாகிர், நீங்க உங்களோட ஸ்விஸ் நைஃபை என்கிட்ட கொடுங்க. என்னங்க சார்? போங்க, அங்க போய் நில்லுங்க. எல்லாரும் ஆபீசர் ஜாகிரை பார்த்து கத்துக்கங்க. இங்க இருக்கிற ஆபீசர்கள்லயே அவர் மட்டும்தான் அவரோட ட்ரைனிங்காக அர்ப்பணிக்கிறாரு. அதோட இங்க இருக்கிற ஆபீசர்கள்லயே இவருக்கு மட்டும்தான் என்னைக்குமே அவரோட பார்வை அவரோட லட்சியத்தை நோக்கியே இருக்கும். அப்படி ஒரு எந்த ஆபீசர் அவரோட லட்சியத்தை அடையணுங்கிறதுக்காக எது சரி, எது தப்பு, எது நியாயம், எது அநியாயம், எது செய்யலாம், எது செய்யக்கூடாதுன்னு இது எதை பத்தியும் இவர் துளி கூட கவலைப்படவே மாட்டாரு. இதத்தான் ரொம்ப ஆர்வம்னு சொல்றது, பிடிவாதம், வெறின்னு சொல்றது. வெற்றிங்கிற வெறி இவர் மனசுல கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்புல இவர் கூட இருக்கிற யார வேணாலும் எதை பத்தியும் யோசிக்காம தள்ளிவிட தயாரா இருக்காரு. ஆபீசர்ஸ், இவர் தான் அந்த நேர்மையான ஆபீசர். இவர் தான் ஆபீசர் ராதாவோட காம்பஸ்ல மேக்னெட்டை வச்சு அதை ஸ்பாயில் பண்ணிருக்காரு.